அதை சரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்? ஊர் பக்கம் நாங்க இதெல்லாம் பொதுவா செய்யறது தான் மேடம். திடீர்னு தோணுச்சு. இப்ப தானே உங்களாலதான் ஜெயிச்சிருக்கா. இந்த தடவை அவ ஜெயிச்சிட்டாளே, அந்த ரகுராம் ஏதோ பண்ணி காப்பாத்திட்டாமா. அவளை தோக்கடிக்கணும்னு நான் தோத்துக்கிட்டேன். நாளைக்கு தானே ஃபைனல் மேட்ச். நாளைக்கு விட்டுறக்கூடாதுன்னு ஏதாவது செஞ்சு அவளை தோக்கடிக்கணும். ஒரு நாள் டைம் இருக்குல்ல, அவளுக்கு என்ன செய்யறதுன்னு நான் யோசிக்கிறேன். இறுதிப் போட்டி நாளை நடக்கும். நல்ல வேளை தனா வின் பண்ணிட்டான். நாளைக்கு மேட்சையும் அவ வின் பண்ணணும். ஆனா அந்த புவனேஸ்வரி ஏதாவது பண்ணுவா. ஆமா கதிர், நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். தனாவை தோக்க விடக்கூடாது. தனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சாப்பிட்டாளா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையே. கதிர், என்ன விஷயம்? இல்ல மாயா, சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதுக்கு? அதான் தனாவோட நைட் டைம்ல ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீதான் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்ன உதவி? நீ எப்படியாவது தனா கிட்ட பேசி அவளை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு வரியா? நான் தனாவை கூட்டிக்கிட்டு 1 மணி நேரம் வெளியே போய் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். பைக் கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன். பைக்கா? எப்படி? அதான் அன்னைக்கு காலையில நம்மள டிராப் பண்றதுக்கு ஒரு ஆட்டோக்காரர் வந்தார்ல, அவர்கிட்ட கேட்டேன். உடனே ஒரு பைக்கை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப நீ மட்டும் எப்படியாவது பேசி தனாவை கூட்டிட்டு வந்தா போதும். ரொம்ப கஷ்டம் கதிர். பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். மாயா 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 ப்ளீஸ் மாயா, எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண. முடியாது கதிர், தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. மாயா, இந்த பிரச்சனையும் வராது மாயா, ப்ளீஸ் மாயா. இதுக்கப்புறம் இன்னொரு தடவை எப்ப சென்னைக்கு வருவானே தெரியாது. இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் மாயா ப்ளீஸ். சரி சரி கெஞ்சாத, நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி மாயா, ரொம்ப தேங்க்ஸ். பெரியப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? என்ன வேணும் உனக்கு? பெரியப்பா, தனா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவளே ரெஸ்ட் எடுக்கிறா. இப்ப அவகிட்ட என்ன பேசணும் உனக்கு? அதெல்லாம் பேச முடியாது. இல்ல பெரியப்பா, பெரியம்மா பேசணும்னு சொன்னாங்க, கால் பண்ணுவாங்க, அதான். சரி, இங்க இரு, நான் வர சொல்றேன். தனா, தனா. என்னப்பா? மாயா வந்திருக்கா. உன் அம்மா உன்கிட்ட போன்ல பேசணும்னு சொன்னானா? என்ன மாயா, என்ன விஷயம்? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அவன் உன் கூட கொஞ்சம் வெளியில போகணும்னு ஆசைப்படுறான். ஐயோ, அப்பா இருக்காரு. நான் தனாவை கூட்டிக்கிட்டு 1 மணி நேரம் வெளியே போய் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். ஏய், எதுக்கு இத்தனை தடவை போன் பண்ற? ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? நல்லா தூங்கு. உனக்கு போய் கால் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல, நல்லா நீ கோரட்டை விட்டு தூங்கு. உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு பொண்டாட்டி? போன் வை.
ஆமா இவ எதுக்கு இப்ப கால் பண்ணா, எதுக்கு கட் பண்ணா? தேங்க்ஸ் கதிர். எதுக்கு? இல்ல நான் சொன்ன மாதிரியே வந்துட்டல. ஏய், எதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவ? கை நீட்டு. என்னது இது? காலையில உனக்காக கோயில்ல சாமி கும்பிட்டேன். அந்த கோயில்ல இந்த கயிறு ரொம்ப ஸ்பெஷல். இது கையில இருந்தா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குமா? காட்டு. இன்னையோட நம்ம ப்ராப்ளம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கு அடையாளம் தான் இந்த கயிறு. இது உன் கையில இருக்கிறப்ப நானே உன் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. கதிர், நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டு அப்பா கிட்ட உன் கூட வாழ்றதுல எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பேச போறேன். என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அத நான் அப்பா கிட்ட கேட்பேன். அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் என்னோட கேம்லயும் ஜெயிப்பேன், என் லைஃப்லயும் ஜெயிப்பேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதானா? ஆல் தி பெஸ்ட் தானா? அப்பா தேடுவாரு, நான் வரேன்.